Listen, example 8.22. What is the probability that the leap year selected at random will contain 53 Saturdays? Okay? இப்போ 1 இயரில் வந்து நமக்கு அது ஒரு லீப் இயர்னு சொல்லியாச்சு. லீப் இயர்னால் ஹவு மெனி டேஸ் இருக்கும்? 366. ஓகேயா? அந்த லீப் இயரில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நமக்கு 53 சாட்டர்டேஸ் கிடைக்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேயா? இங்கே 8.22 எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு நெட்டாண்டில், அதான் நெட்டாண்டுனா லீப் இயர், 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு போட்டு குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லீப் இயர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? அது 366 டேஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஓகேயா? இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், லீப் இயராக இருந்தாலும் சரி, சாதாரண வருஷமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து 52 வீக்ஸ் இருக்கும்னு தெரியும். 1 வீக்குக்கு 7 டேஸ்ன்னு தெரியும். ஓகேயா? இப்போ 52 × 7 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், 364ன்னு கிடைக்கும். ஆனால் 366 டேஸ் இருக்கு இல்லையா? அப்போ ரிமைனிங் 2 டேஸ் இருக்குல்ல, அந்த 2 தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போ 52 7 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அப்போ 364ன்னு கிடைக்கும். 364 டேஸ் தான் வருது 52 வீக்ஸுக்கு 7 டேஸ்ன்னு பார்க்க போனால். அப்போ இன்னொரு 2 டேஸ் இருக்குது, அந்த 2 தான் +2ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போ நமக்கு இன்னொன்று என்ன நல்லா தெரியணும்னா, இங்கே 53 சாட்டர்டேஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி, 53 சனிக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 52 வீக்ஸில் நமக்கு 52 சாட்டர்டே இருக்கும். ஓகேயா? 52 வீக்ஸ் அப்படின்னா 52 வாரம் அப்படின்னா 52 வாரத்துக்கு 52 சனிக்கிழமை இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமை, ஒரு வாரத்துக்கு 1 வீக்குக்கு ஒரு சாட்டர்டே அப்படின்னு பார்க்க போனால் 52 வீக்ஸுக்கு 52 வாரங்களுக்கு 52 சாட்டர்டேஸ், 52 சனிக்கிழமைகள் இருக்கும். ஓகேயா? அடுத்து இன்னும் ஒரு சனிக்கிழமை கிடைக்கணும்ல, 53 சாட்டர்டேஸ். இப்போ இன்னும் ஒரு சனிக்கிழமை எங்கே கிடைக்கணும்னா இந்த 2 டேஸில் சனிக்கிழமையாக கிடைக்கணும். ஓகேயா? என்னன்னு புரியுதா? இப்போ இந்த 2 டேஸ்க்கு வரது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கிறோம். ஓகேயா? இதை எழுதிக்க போகிறோம். அதான் ஒரு லீப் இயரில் இத்தனை டேஸ் இருக்குது. ஓகேயா? a leap year has how many days? 366 days. ஓகேயா? ஒரு நெட்டாண்டில் 52, ஒரு நெட்டாண்டில் 366 நாட்கள் உள்ளன. ஓகேயா? 366 நாட்கள் உள்ளன அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? இப்போ இது எப்படி இருக்குன்னா 52 ஃபுல் வீக்ஸு அண்ட் 2 டேஸ். ஓகேயா? 52 ஃபுல் வீக்ஸு அண்ட் ஹவு மெனி டேஸ்? அண்ட் 2 டேஸ். ஓகேயா? அப்படி தமிழில் நம்ம எழுதணும்னா என்ன, எப்படி எழுதுவோம்? நம்ம தமிழில் என்ன எழுதுவோம் அப்படின்னா 52 முழு வாரங்கள் மற்றும் 2 நாட்கள் அப்படின்னு எழுதுவோம். 52 முழு வாரம் மற்றும் வாரங்கள்னு போட்டுக்கோங்க, மற்றும் 2 நாட்கள். ஓகேயா? இப்போ இந்த பாசிபிள் சான்ஸ் வந்து என்ன அப்படின்னா 52 சாட்டர்டேஸ்க்கு கண்டிப்பாக 52 வீக்குக்கு கண்டிப்பாக 52 சாட்டர்டே இருக்கும். ஓகேயா? அதனால் நீங்கள் அதை வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த 52 ஃபுல் வீக்ஸ் அண்ட் 2 டேஸ் இருக்கு இல்லையா, 52 சாட்டர்டேஸ் மஸ்ட் பி இன் 52 ஃபுல் வீக்ஸ். ஓகேயா? இப்போ 52 சாட்டர்டேஸ் மஸ்ட் பி, கண்டிப்பாக, சரியா, மஸ்ட் பி. ஓகேயா? இன் 52 ஃபுல் வீக்ஸ். சரியா? மஸ்ட் பி 52 இன் மஸ்ட் பி இன் 52 ஃபுல் வீக்ஸ். ஓகேயா? இந்த 52 சாட்டர்டேஸ் வந்து கண்டிப்பாக 52 ஃபுல் வீக்கில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேயா? அதை தமிழில் எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா 52 வாரங்களில் 52 சனிக்கிழமைகள் உள்ளன அப்படின்னு எழுதிக்கும். 52 வாரங்களில் 52 சனிக்கிழமைகள் உள்ளன அப்படின்னு எழுதிடுறோம். ஓகேயா? முதல்ல நான் சொன்னதையே இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சனிக்கிழமைகள் உள்ளன அப்படின்னு ரைட் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ அடுத்து இருக்கிற 2 நாளைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன ரைட் பண்ண போகிறோம்னா, the possible chances
the possible chances for the remaining 2 days. For the remaining 2 days. Remaining 2 days. அடுத்து உள்ள 2 டேஸ்க்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து எழுத போகிறோம். ஓகேயா? அப்படி பார்க்க போனால் நம்ம தமிழில் எப்படி எழுதுவோம்னா அடுத்த மீதமுள்ள 2 நாட்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு எழுதிப்போம். ஓகேயா? மீதமுள்ள 2 நாட்களுக்கான வாய்ப்புகள். மீதமுள்ள ரிமைனிங் 2 டேஸ்னால் மீதமுள்ள 2 நாட்கள். 2 நாட்களுக்கான வாய்ப்புகள். மீதமுள்ள 2 நாட்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? இதை தான் நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸாக எடுக்கணும். ஓகேயா? எஸ்ன்னு சொல்லி இதுதான் எடுத்துக்க போகிறோம். இப்போ எஸ் கூறுவழி எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சண்டேலேருந்து எடுத்துக்குவோம். ஓகேயா? சண்டே மண்டே. ஓகேயா? 2 டேஸ். அடுத்து மண்டே டியூஸ்டே. ஓகேயா? நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வென்ஸ்டே. ஓகேயா? நெக்ஸ்ட்டு வென்ஸ்டே தேர்ஸ்டே. ஓகேயா? தேர்ஸ்டே. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே. ஓகே? அடுத்து சண்டே மண்டேன்னு சொல்லுவோம். இங்கே சண்டே மண்டே எழுதியாச்சு. அப்போ இவ்வளோதான். ஓகேயா? இதை வந்து நம்ம தமிழில் எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி தமிழ் எழுதுவோம்? ஞாயிறு திங்கள் ஃபுல்லாக தான் எழுதுகிறேன், வேறு வழியில். ஞாயிறு திங்கள். நெக்ஸ்ட்டு திங்கள் செவ்வாய். திங்கள் செவ்வாய். நெக்ஸ்ட்டு செவ்வாய் புதன். செவ்வாய் புதன். புதன் வியாழன். புதன் வியாழன். நெக்ஸ்ட்டு வியாழன் வெள்ளி. வியாழன் வெள்ளி. நெக்ஸ்ட்டு வெள்ளி சனி. வெள்ளி சனி. நெக்ஸ்ட் என்ன ரைட் பண்ணுவோம்? சனி ஞாயிறு. சனி ஞாயிறு அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஓகேயா? இதுதான் வந்து எஸ்ஸோட வேல்யூ. இப்போ என் ஆஃப் எஸ்ன்னு பாருங்களேன். நம்பர் ஆஃப் எஸ் எத்தனை இருக்கும் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7. ஓகேயா? இப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு கிடச்சிச்சு? 7. ஓகேயா? இப்போ ப்ராபபிலிட்டிக்கு நம்ம பண்ணணும் இல்லையா? ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு 53rd சாட்டர்டே, அதான் 53வது சனிக்கிழமை கிடைக்கிறதுக்கு என்ன நிகழ்ச்சி, என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அதனால் இப்போ ஃபஸ்ட் ரைட் பண்ணுறோம். லெட் என் பி த ஈவெண்ட் ஆஃப் லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் என்ன கிடைக்கணும்? லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். ஓகேயா? கெட்டிங் 53rd. ஓகேயா? 53rd சாட்டர்டே அதான் இப்போ சம்மு. ஓகேயா? 53rd சாட்டர்டே எப்படி நம்ம தமிழில் எழுதிப்போம்? ஏ என்பது 53வது சனிக்கிழமை கிடைக்கும் நிகழ்ச்சி என்க அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஏ என்பது 53வது சனிக்கிழமை கிடைக்க நிகழ்ச்சி என்க அப்படின்னு எழுதி போகிறோம். சனிக்கிழமை கிடைக்க நிகழ்ச்சி என்க அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். நிகழ்ச்சி என்க. இப்போ ஏ ஈக்குவல் டு நம்ம ரைட் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ சாட்டர்டே வரணும் அப்படி தானே? இங்கே ஃப்ரைடே சாட்டர்டேயில் வரும், சாட்டர்டே சண்டேயில் வருது. அவ்வளோதான். அதை ரைட் பண்ண போகிறோம். ஃப்ரைடே சாட்டர்டே. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே. ஓகேயா? இப்போ ஏ ஈக்குவல் டு என்னன்னு ரைட் பண்ணிடுவோம். வெள்ளி சனி. வெள்ளி சனி. நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம்? சனி ஞாயிறு. ஓகேயா? இப்போ என் ஆஃப் ஏ என்னன்னு பாருங்கள். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 2
1 2 அவ்வளோதான். ஓகேயா 2. இப்போ P of A என்ன வரும்? P of A equal to N of A by N of S ஆ? இப்போ 2 by 7. ஓகேயா 2 by 7 தான். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53 சாட்டர்டேஸ் லீப் இயர் என்ன வந்துடும்? P of A equal to 2 by 7. P of A equal to 2 by 7. இதான் வந்து அதுக்கு ஆன்சர், த ரிக்வயர்டு ஆன்சர். ப்ராபபிலிட்டிஸ் அவ்வளோதான். ஓகேயா?